ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மோயூர், சிங்காரா, பந்திப்பர் இந்த 3 ஏரியாவுக்கும் போகும்போது வழியில் சாலைகளில் நம்ம என்னென்ன விலங்கெல்லாம் நடமாடுது அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் போன இந்த அனுபவத்தை உங்களோட நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்ருங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொடுக்கும். இந்த பயணத்துல எங்களை முதல்ல வரவேற்றதே ஒரு மயில் தாங்க. அந்த காட்சியை இப்ப பாருங்க. ஒரு மயில், 2 மான்கள், அழகான ஃப்ரேமுங்க. இந்த மயிலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மான்களும் அதிகமாவே கண்ணில் தட்டுப்பட்டுச்சுங்க. இந்த மான் கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் அவ்வளோ ரசிச்சுக்கிட்டே போனோங்க. போகிற வழியாலுமே அவ்வளோ இயற்கை காட்சிகள், அவ்வளோ ரசனையாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே போகும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு மான் கூட்டமும் தெரிஞ்சுது. அந்த மான் கூட்டத்தை பார்க்கும்போது 2 மான்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அந்த காட்சியை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சண்டை போட்டு. எல்லாம் எதுக்கு சண்டையா இருக்குங்கிற காரணம் ஒரு பெண். போலாம் நாங்கெல்லாம் கிடையாது, உடஞ்சு போயிடும். இந்த மான் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பயணத்தை மேற்கொண்டாங்க. போகிற வழி எல்லாமே நாங்கள் என்னென்ன வனவிலங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மான் போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டு மானுமே நம்மளோட வழி சாலையில் கிராஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த காட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டில் முதலைகள் அதிகமாக வாழும் ஏரியும் ஒன்று பார்த்தங்க. அதில் இந்த ஆற்று தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆற்றுல முதலைங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. இந்த ஆற்றுல நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால மற்ற விலங்குகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றக்காக நாங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுவோம். ஸோ இந்த முதலை ஏரியா பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு காட்டு மாடு பட்டுச்சுங்க. இந்த பயணத்தில் நாங்கள் ஒவ்வொரு வனவிலங்காக பார்த்துக்கிட்டே போகும்போது எங்களுக்குன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. அதாவது பொழுது சாய போதுங்க.
ஸோ அந்த வேலையில் தான் நாங்கள் அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு யானை ஒரு கூட்டம் ஒன்று கண்ணில் தென்பட்டுச்சுங்க. அந்த யானை கூட்டத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நிப்பாட்டி பார்த்தோங்க. அது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக யானைக்குமே பயங்கரமாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கிருச்சுங்க. ஸோ போகிற வழியெல்லாம் மான் கூட்டமே இருந்ததுனால அதையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தாமுங்க. ஸோ அந்த யானை கூட்டம் வந்து எப்படியெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணுது, அதாவது ஒரு யானைக்கிட்ட இருந்து இன்னொரு யானைக்கிட்ட எப்படிலாம் சொல்லுது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நாங்கள் போக எங்களுக்கு டைம் லேட்டாக ஆனதுனால கொஞ்சம் இருட்டிக்கிட்டே வந்துருச்சுங்க. ஸோ அந்த யானை வந்து எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வருது பார்த்தீங்களா பக்கத்தில், இந்த யானை தாங்க. அப்படியே போய் இன்னும் யானை கூட போய் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அந்த பக்கத்து யானைட்டு அந்த யானை எதுவுமே பேசாமல் நின்றுச்சுங்க. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம்.